இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பிரிவினைகள் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். நீதிமொழிகள் 27:15 சொல்கிறது, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. சண்டைக்காரி, இந்த வார்த்தையிலிருந்து என்ன காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கு மாமியார் மருமகள் இவர்களுக்கிடையே இருக்கிற பிரிவினைகள், இந்த பிரிவினை குறித்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? கோபம். நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சண்டைக்காரியோட இருப்பதை காட்டிலும் தனியாக சென்று விடலாம். இப்படி ஒரு தவறான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் அடிக்கடி தன்னுடைய கணவர் வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்று விடுவார். இது வழக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போது அம்மா பார்க்கிறார், இவள் எப்போது சண்டை போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாளே, அப்போ ஏன் என்று கேட்கிறாள். அவள் சொல்கிறாள், என்னுடைய மாமியார் பிரச்சனை தாங்க முடியல, நான் என்ன சொன்னாலும் அதிலே ஒரு குறை கண்டுபிடிக்கிறார்கள், ஸோ நான் என்னால் அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி. இப்போது அந்த மகளுடைய அம்மா சொல்கிற ஒரு சின்ன பாட்டிலே ஒரு மருந்தை கொடுத்து, இனி உன் கணவர் வீட்டுக்கு சென்று இந்த சண்டை வரும்போதெல்லாம் தினமும் ஒரு மூடி குடி, அதை குடித்த பிறகு அமைதியாக இரு, சண்டை நிறுத்தி விடலாம் என்று சொன்னார். இவளும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு சென்று விட்டாள். அங்கே பார்த்தாள், அங்கள் கணவனுடைய தன்னுடைய மாமியார் பகைக்கிறதை கோபம் வந்து திட்டும்போது அவள் பாட்டிலை திறந்தாள், அதை குடித்து அவள் சண்டை வரவில்லை. இப்படி 1 மாதம் கழிந்தது. ஒரே சந்தோஷம். ஃபோனை எடுத்தால் தன்னுடைய அம்மாவிட சொல்கிறாள், அம்மா நீங்கள் சொன்ன மருந்தை மீண்டுமாக எனக்கு வாங்கித்தாங்க, இந்த 1 மாதமாக எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை என்று சொல்லி சந்தோஷமாக சொன்னாலாம். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டைக்கு ஒரு மருந்து தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறோம்? சண்டைக்கு மிக முக்கிய காரணம் கோபம். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஒரு அம்மா தன் மகனுக்கு பெண் பார்க்கிறார். அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும்னா, அழகா இருக்கணும், நிறைய நகை கொண்டு வரணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஒரு ஜாப்ல இருக்கணும், நல்லா சமைக்கணும், அவள் நன்றாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவள் இறுதியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அவள் திருமணம் முடித்து வரும்போது, என் மகன் அவளுடைய கைகளை பிடித்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போது இந்த பெற்றோர்கள், இந்த மாமியார் அந்த மருமகள் சண்டைக்கு மிக முக்கிய காரணம் விட்டு கொடுக்காத தன்மை. நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த சண்டையை உண்டாகிறது. மருமகள் சொல்கிறார், தூங்குகிறவங்க கூட எழுப்பி விடலாம், ஆனால்
அந்த தூங்குறமாய் நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நான் காலையில் எழும்பி காஃபி கொண்டு போய் என் மாமியாருக்கு கொடுத்தால் அவள் தூங்கி கொண்டு இருப்பார்கள். சரி, தூங்கி கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி வைத்து விட்டால் ஆறிவிட்டது. காப்பியை கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காவிட்டாலும் தப்பு. அப்போ மாமியார் மருமகளுக்கிடையே இருக்கிற பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் அங்கே ஒரே ஒரு இதுதான், காஃபி தரல. இப்படித்தான் வேதாகமத்திலும் ஒரு பெண்ணை குறித்து, ரூத், நகோமி, இவர்கள் இருவரும் எப்படி இருக்கிறார்கள்? ரூத் நகோமிக்கு நல்ல ஒரு மருமகளாய் இருக்கிறாள். நகோமி ரூத்திற்கு நல்ல ஒரு மாமியாராய் இருக்கிறார். நம்மளால் இருக்க முடிகிறதா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் திருமணம் முடிந்த உடனே நாம் சொல்கிறோம், மாமியாரை பார்த்து அம்மா என்று சொல்வார்கள். சிலர் மகளை போல காஃபியை ஆற்றி கைகளை தட்டிலே கொண்டு போய் மருமகளை நேசிப்பார்கள். அதே மருமகளைத்தான் தூஷிப்பார்கள். நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளாக எப்படி இருக்கிறோம்? எதிர்பார்க்கிறோம்ல, என் மருமக எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அழகு பார்த்து நாம் பார்க்கிறோம், திருமணத்தை முடிக்கிறோம். ஆனால் இருவர்களுக்கிடையே சண்டை. இதனால் நாம் பிரிவினைக்குள்ளாக வந்து விடுகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை ஒரு பந்தை போல ஒரு மருமகள் என்பவள் ஒரு பந்தை போன்று அதை தூக்கி எறியும் போது அது ரிட்டன் திரும்பி வந்து விட வேண்டும் என்று மாமியார் நினைக்கிறார்கள். அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். நாம் மருமகள் ஆகிய நாம் என்ன செய்யணும்? மாமியாரை ஒரு தாயை போல நேசிக்கணும். ஒரு மாமியார் தன் மருமகளை ஒரு மகளை போல நேசிக்கிற ஒரு உணர்வை நமக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு தரணுண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை, இந்த பிரச்சனை, பிரிவினை எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. என்னுடைய மாமியாரை நல்ல ஒரு தாயாக எண்ணுகிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. மருமகளை மகளாக என்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே பிரிவினை வேண்டாம். ஒரு அன்பை, ஐக்கியத்தை இன்னைக்கு கட்டளையிடுங்க. எங்களோடு பேசுகிறீங்க இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு எங்கள் வாழ்க்கையிலே இந்த பிரிவினை அகன்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. நம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமேன், ஆமேன்.